ஆனா தேர்தல் அரசியல்ல இந்த மாதிரியான திடுக்கிடும் திருப்பங்கள் அல்லது எதிர்பாராத திருப்பங்கள்லாம் சகஜமான ஒரு விஷயமா தான் நான் பார்க்கிறேன். அதுவும் அமமுகவை பொறுத்தமட்டும் அவங்களுக்கு இன்னைக்கும் பங்காளி சண்டைன்னு சொன்னா கூட, எடப்பாடி கையிலேருந்து கட்சியை புடுங்கணும், அவர் துரோகி அப்படின்றது தான் தினகரனுடைய பாயிண்ட். நமக்கு பழனிசாமி எதிரி நம்ம ஆல்ரெடி டிக்ளேர் பண்ணிட்டோம். இப்ப நம்ம பழனிசாமிகிட்ட போனால், அ நம்ம நமக்கு ஆதரவான ஓட்டுகள் அப்படியே நம்ம கூட டிராவல் ஆகி அந்த அணிக்கு போகுமா? நம்மளோட வருமா? பழனிசாமியை முதல்வராக ஏற்றுக்கொள்ள மாட்டோம் அப்படின்னு சொல்லியாச்சு. அதே மாதிரி துரோகிட்ட இருந்து கட்சியை கைப்பற்றணும் அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் பேசியாச்சு. இதெல்லாம் சொல்லிட்ட பிறகு, இந்த அளவுக்கு சொல்லிட்ட பிறகு நம்ம அவர் கூட போய் சேர்ந்தா தினகரனுக்கு இருக்கிற ஓட்டுகள் என்னன்னா பழனிசாமிக்கு எதிர்ப்பு ஓட்டு. யாரை எதிரின்னு சொல்றீங்களோ, யாரை எதிர்த்து நீங்க பாலிடிக்ஸ் பண்றீங்களோ, அந்த பழனிசாமிகிட்டே நீங்க போகும்போது அந்த ஓட்டு அவர் கூட போகுமான்னா அது சந்தேகத்துக்குரிய ஒரு விஷயம். எடப்பாடி பழனிசாமி வலுப்பெற்றால் தினகரனுடைய பாலிடிக்ஸ் அவர் க்ளோஸ் பண்ணுவார். அவர் வலுப்பெற்றால் அரசியல் ரீதியாக. தினகரன் வலுப்பெற்றால் அதிமுக எடப்பாடி தலைமையில் இருக்கிற அதிமுக கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்றதுக்கான வேலையில இறங்குவார். அந்த கட்சியை கைப்பற்றதுக்கான முறை இதுல இறங்குவார். அப்போ பாஜக யாருக்கு துணைக்கும் வரமாட்டாங்க. அவங்க வேலையை பார்த்து 29 என்ன பண்ணலாம்னு அவங்க 29 போயிட்டு இருப்பாங்க. அவங்க எல்லாம் வரமாட்டாங்க. அவங்களுக்கு அந்த தேர்தலோட அது முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். என்ன மிஞ்சி போனா இடி, இந்த அமலாக்கத்துறை, சிபிஐ ரைடு, இன்கம் டாக்ஸ் ரைடு எல்லாம் வேணா வராத இருக்கும், அவ்வளவுதான். மற்றபடி அவங்க இதை கண்டுக்க மாட்டாங்க. அவங்க 29 போவாங்க. இவங்க பெரும்பாலான பயங்கள் என்னவா இருக்குன்னா, இந்த அதிமுக இருக்கிறவங்களோட பயம் எல்லாம் இடி, ஐடி ரைடு, சிபிஐ ரைடு, இந்த பயம்தான் பெரும்பாலும் இவங்களுக்கு இருக்கா. தேமுதிகவும் சாயந்தரம் பியூஷ் கோயல் நேர அம்மாவை பாக்குறதுக்கு போறாரு. எங்க சாலி கிராமத்துக்கு பிரேமலதா அம்மாவை பாக்குறதுக்கு போறாரு. ஏன்னா அமித்ஷா பிடிவாரன் போட்டாரு. பிரேமலதாக்கு பிடிவாரன் போட்டாரு அமித்ஷா. தமிழ் நியூஸ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் திரு பிரியன் சார். சார் வணக்கம். வணக்கம் சார். சார், இப்போ இன்றைய தினம் வந்திருக்கக்கூடிய அதிரடியான பல அறிவிப்புகள், பல திருப்பங்கள், ஓபிஎஸ்னுடைய நெருங்கிய ஆதரவாளராக இருந்த திரு வைத்தியலிங்கம் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தில் தன்னை இணைத்துக் கொண்டிருக்கிறார். மற்றொரு புறம் என்டிஏவில் மீண்டும் இணைந்திருக்கிறார் அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் அவர்கள். இதுல இந்த டிடிவி தினகரன் அவர்களுடைய இந்த முடிவு சம்பந்தமாக அன்றும் இன்றும்லாம் கூட போட ஆரம்பிச்சிட்டாங்க. எடப்பாடி பழனிசாமியை கூட என்ன போக சொல்றீங்க, அதுக்கு நான் தூக்கிலே தூங்கிடுவேன் அப்படின்ற அளவுக்குலாம் கடுமையான வார்த்தைகளை அவர் பொதுவெளியில பேசியிருக்கிறாரு. பாடம் புகட்டுவேன் அப்படின்ற மாதிரி பேசியிருந்தாரு. முதல்ல இந்த தினகரன் விவகாரத்தை பேசுவோம். இந்த எப்படி சார் பாக்குறீங்க இந்த கூட்டணியை? இல்ல, அதாவது தினகரன் கடந்த காலத்துல பேசிய பேச்சுக்கள்லாம் மீண்டும் அது திருப்பி திருப்பி சோசியல் மீடியால வரும்ன்றது நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். அது அவருக்குமே தெரியும் ஆக்சுவலா. ஆனா தேர்தல் அரசியல்ல இந்த மாதிரியான திடுக்கிடும் திருப்பங்கள் அல்லது எதிர்பாராத திருப்பங்கள்லாம் சகஜமான ஒரு விஷயமா தான் நான் பாக்குறேன். அதுவும் அமமுகவை பொறுத்த மட்டும் அவங்களுக்கு இன்னைக்கும் பங்காளி சண்டைன்னு சொன்னா கூட, எடப்பாடி கையிலேருந்து கட்சியை புடுங்கணும், அவர் துரோகி அப்படின்றதுதான் தினகரனுடைய பாயிண்டா இருக்கு. தினகரன் பாயிண்டா மட்டும் இல்ல, தினகரன் கூட இருக்கிறவங்களோட பாயிண்ட்டும் அதுதான் இருக்கு. தினகரன் கூட இருக்கிறவங்க எல்லாம் என்ன நினைக்கிறாங்க, நமக்கு பழனிசாமி எதிரி நம்ம ஆல்ரெடி டிக்ளேர் பண்ணிட்டோம். இப்ப நம்ம பழனிசாமிகிட்ட போனால் நம்ம நமக்கு ஆதரவான ஓட்டுகள் அப்படியே நம்ம கூட டிராவல் ஆகி அந்த அணிக்கு போகுமா, நம்மளோட வருமா அப்படின்றது ஒரு முக்கியமான கேள்விக்குறி. ஏன்னா அந்த அளவுக்கு பேசியாச்சு. பழனிசாமியை முதல்வராக ஏற்றுக்கொள்ள மாட்டோம் அப்படின்னு சொல்லியாச்சு. அதே மாதிரி துரோகிட்ட இருந்து கட்சியை கைப்பற்றணும் அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் பேசியாச்சு. இதெல்லாம் சொல்லிட்ட பிறகு, இந்த அளவுக்கு சொல்லிட்ட பிறகு நம்ம அவர் கூட போய் சேர்ந்தா தினகரனுக்கு இருக்கிற ஓட்டுகள் என்னன்னா பழனிசாமிக்கு எதிர்ப்பு ஓட்டுகள். ஆக்சுவலா அதெல்லாம் அது அரசியல் ரீதியான ஓட்டுகள் கூட கிடையாது, ஒரு கம்யூனிட்டி சார்ந்த ஓட்டுகள் அது ஆக்சுவலா. ஸோ அந்த கம்யூனிட்டி பெரும்பான்மை கம்யூனிட்டி சார்ந்த ஓட்டு. அப்ப அந்த கம்யூனிட்டி எடப்பாடி மேல கோபமா இருக்காங்க. ஏன் கோபமா இருக்காங்க? அதிமுக இருந்தபோது, ஜெயலலிதா இருந்தபோது பலமாக இருந்த சசிகலா, பன்னீர்செல்வம், தினகரன் போன்றவர்களை எடப்பாடி பழிவாங்கிட்டார்ன்றது ஒரு விஷயம். இன்னொரு விஷயம் 10.5 இடஒதுக்கீடு வன்னியர்களுக்கு கொடுத்த போது மீதி இருக்கிற 7.5 தெற்குல இருக்கிற சில கம்யூனிட்டிகள் அஃபெக்ட் ஆச்சு. அவங்களுடைய வாய்ப்புகள் கொஞ்சம் குறைஞ்சு போச்சு ஆக்சுவலா. அதனால ஏற்பட்ட கோபம் ஒரு புறம் ஆக்சுவலா. அதனால இந்த கம்யூனிட்டி பேஸ்டு கோபம் இருக்குல்ல, இந்த கம்யூனிட்டி ரீதியா எடப்பாடி மேல இருக்கிற கோபம், அந்த கோபம் அந்த கம்யூனிட்டிக்கு அப்படியே தான் இருக்கு. அந்த கோபம் தான் அந்த ஓட் பேங்க் தான் தினகரனோட முக்கால்வாசி ஓட் பேங்க் ஆக்சுவலா. அப்ப அந்த ஓட் பேங்க் நீங்க யாரை எதிரின்னு சொல்றீங்களோ, யாரை எதிர்த்து நீங்க பாலிடிக்ஸ் பண்றீங்களோ, அந்த பழனிசாமிகிட்டே நீங்க போகும்போது அந்த ஓட்டு அவர் கூட போகுமான்னா அது சந்தேகத்துக்குரிய ஒரு விஷயமா தான் நான் பாக்குறேன். அது யாருக்கு போகும்னா,
உண்மையிலேயே பழனிசாமியை தோற்கடிக்கிறதுக்கான வலு யார்கிட்ட இருக்கோ அவங்க கிட்ட தான் போகும். அப்ப இன்னைக்கு சூழல்ல பழனிசாமியை தோற்கடிக்கிற நிலையில இருக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா திமுக தான் வந்து பழனிசாமி அதிமுகவை தோற்கடிக்கக்கூடிய ஒரு நிலையில இருக்கு. அப்போ அந்த கம்யூனிட்டி ஓட்டு தினகரனுக்கு போகாது, பழனிசாமிக்கு தான் திமுகவுக்கு தான் போகும் அப்படின்றது ஒரு பொதுவான எதிர்பார்ப்பு. இப்ப தினகரன் போய் என்டிஏல சேர்ந்த பிறகு அவங்க என்ன நினைச்சு சேர்த்தாங்கன்னா, அமித்ஷா என்ன நினைச்சு அவர் சேர்த்தாருன்னா தினகரனை 21ல வந்து ஒரு 20 தொகுதியில ஸ்பாயில் பண்ணிட்டாரு, அதனால இவர் வந்து சேர்த்தா இந்த தெற்குலையும் டெல்டாலையும் கொஞ்சம் அந்த ஓட்டுகள் நம்ம வாங்கலாம் அப்படின்னு சொல்லி சேர்த்தாரு. ஆனா அந்த ஓட்டுன்றது வந்து அது தினகரனுக்கு ஆதரவா இருக்கிற அந்த ஓட்டு, அது கம்யூனிட்டி பேஸ்டு ஓட்டு. பழனிசாமிக்கு எதிராக இருக்கிற வரையும் தான் அந்த ஓட்டு உங்களுக்கு இருக்கும். நீங்க பழனிசாமியோட போய் சேர்ந்துட்டீங்கன்னா அந்த ஓட்டு உங்களுக்கு வருமா இல்லையான்னு சந்தேகத்துக்குரிய ஒரு விஷயம். அதனால எதிர்பார்த்த பலனை தினகரனுடைய அந்த இணைப்பு வந்து கொடுக்குமா அந்த அணிக்கு, பாஜக அதிமுக அணிக்குன்றது ஒரு கேள்விக்குறியா தான் நான் பாக்குறேன். இது வந்து ஒரு கெமிஸ்ட்ரி ஆக்சுவலா. அரித்மெட்டிக்கா பார்த்தா தினகரன் ஒரு ஆளுமை, அவர் போனா வந்து அட்வான்டேஜ் அதெல்லாம் சொல்லலாம். ஆனா அங்க கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகுதுன்னா கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகுறது சந்தேகமான ஒரு விஷயமா நான் பாக்குறேன் ஆக்சுவலா. சார் இப்போ அவருக்கு ராஜ்யசபா சீட்டு கொடுக்க போறதாக தகவல்லாம் வருது. அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும், இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்களை நீங்கள் சந்திப்பீர்களா? அதிமுக உங்களுக்காக ஒர்க் பண்ணுமா? இப்படிப்பட்ட கேள்விகள்லாம் எழுப்பப்படும் பொழுது, அதனால அவர் வந்து வெளிப்படையா இதற்கு பதில் சொல்ல முடியல. அப்போ அதிமுக தொண்டர்கள் அமமுகவுக்கு வேலை செய்வாங்களா? இப்போ டிடி தினகரன் அதிமுக தொகுதிகளுக்கு போய் பிரச்சாரம் செய்வாரா? எடப்பாடி பழனிசாமி இவருக்காக பிரச்சாரம் செய்வார்களா? இது எலித்தவள நட்பு போல சார் இருக்கு. இல்ல இப்போ இன்னைக்கே கூட பியூஷ் கோயலை வந்து தினகரன் சந்திக்கும் போது அங்க எடப்பாடி இருந்துதான் பெட்டரா இருந்திருக்கும். பியூஷ் கோயல் எடப்பாடியும் கூப்பிட்டு அது வந்து அந்த கூட்டணி கட்டுக்கோப்பா ஒற்றுமையா இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். அங்க எடப்பாடி இல்ல ஆக்சுவலா. பியூஷ் கோயலை மட்டுமே தான் சந்திக்கிறாரு தினகரன். நாளை ஒரு எடப்பாடியே சந்திக்காத என்னுடைய கூட்டணி வந்து பாஜகவோட தான் எங்க கூட்டணி, நான் தேசிய ஜனநாயக கூட்டணியில இருக்கேன் அப்படின்ற ஒரு விஷயத்த தினகரன் சொன்னாருன்னா அவருக்கும் அதிமுகவுக்கு எந்த சம்பந்தம் இல்லை. பாஜக வந்து அதிமுக ஹோல்சேல்ல இடங்களை வாங்கி அதுல கொஞ்சத்தை பிரிச்சு கொடுப்பாங்க தினகரனுக்கு அப்படின்னு எடுத்துக்கலாமா? அப்படி எடுத்துட்டா அது வந்து உள்ஒதுக்கீடு மாதிரி ஆகுது. அப்ப அவருக்கும் அதிமுகவுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு ஆயிடும். அப்போ நீங்க கேட்கிற மாதிரி தினகரன் நாட்கள் போட்டி போற இடத்துல அதிமுக ஒர்க் பண்ணுமானா அதிமுக போட்டி போட மாட்டாங்க. ஒர்க் பண்ணுவாங்களான்னா பக்கத்துல வேற அதிமுக போட்டி போற தொகுதியில போய் ஒர்க் பண்ணுவாங்களா? எங்க ஒர்க் பண்ணுவாங்களா? எப்போ ஒர்க் பண்ணுவாங்கன்னா பணம் கொடுத்தா ஒர்க் பண்ணுவாங்க. பணம் வருது, பணம் டிஸ்ட்ரிபியூட் பண்றாங்கன்னா ஒர்க் பண்ணுவாங்க. அது தினகரன் அதை மேனேஜ் பண்ணுவார்னு நினைக்கிறேன். அந்த விஷயத்த அவர் மேனேஜ் பண்ணுவார். அல்டிமேட்டா சார் கீழே இருக்கிறவங்க எல்லாம் எந்த கட்சியா சார், நான் அவங்கள மட்டும் சொல்லலை, எந்த கட்சியா வேணா இருக்கட்டுமே, தேர்தல்ன்றது வந்து கீழே வரையும் கட்சி லெவல்ல பணம் கிடைக்கிற ஒரு நேரம் சார். அது ஆக்சுவலா அது வந்து பணம் கிடைக்கிற நேரம். அந்த வாய்ப்பை வந்து மிஸ் பண்ண மாட்டாங்க. இங்க தினகரன் வந்து பணத்தை கொடுக்குறாரு, அந்த தினகரன் வேட்பாளர் பணம் கொடுக்குறாருன்னா இங்கேயே கூட வேலை செய்வாங்க. ஆனா நம்மளுடைய பாயிண்ட் என்ன, அந்த ஓட்டு அவர் கூட போகுமா, அவரோட ஆதரவாளர்கள் ஓட்டு போடுவாங்களா, அந்த ஓட் பேங்க் அவரோட டிராவல் ஆகுமான்றது நம்மளுடைய பாயிண்ட். வேலை செய்யறது செய்யாது ஒரு பக்கம் இருந்தாலும் அது சில தொகுதிகளில் நடக்கலாம். காலவாரி கூட விடலாம். பழனிசாமி ஆட்கள் வந்து தினகரன் ஆட்கள் வெற்றி பெறக்கூடாதுன்னு காலவாரி கூட விடலாம். சில தொகுதிகளில் தினகரன் ஆட்கள் பழனிசாமி ஆட்களை காலவாரி கூட விடலாம். ஏன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் வலுப்பெற்று விடக்கூடாது என்பது ரெண்டு பேரும் ரொம்ப குறியா இருப்பாங்க. பழனிசாமி வலுப்பெற்றால் தினகரனோட எதிர்கால அரசியல் ஆபத்து, தினகரன் வலுப்பெற்றால் பழனிசாமியோட எதிர்கால அரசியல், அவர் கட்சியில இருக்கிற பொதுச் செயலாளர் பதவி போன்ற விஷயங்கள்ல கேள்விக்குறியாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால ஒருத்தருக்கு ஒருத்தர் நீ ஜெயிக்கூடாதுன்ற விஷயத்துல தெளிவா இருப்பாங்களா? அது ரொம்ப சீரியஸான எடுத்துட்டு இல்ல கூட்டணியில சேர்ந்துட்டோம் நம்ம வெற்றி பெறத்துக்காக உழைக்கணும்னு உழைப்பாங்களா? சில பேர் என்ன சொல்றாங்க, வைகோவும் திமுகவும் எப்படி இருந்தாங்க, கடைசியில வைகோவுக்கு வந்து திமுக ஓட்டுலாம் டிரான்ஸ்பர் ஆச்சு இல்லையா, வைகோ என்னெல்லாம் பேசினார் ஸ்டாலின் அப்படின்னு அந்த விஷயத்த காமிக்கிறாங்க. பட் அவங்களுக்கு ஒரே பதில் என்னன்னா, இது அரசியல் ரீதி, தினகரனுடைய சப்போர்ட்டர்ஸ் வந்து அரசியல் ரீதியா இல்ல, வைகோ பின்னாடி திமுகவில் இருக்கிற அரசியல் ரீதியான சப்போர்ட்டர்ஸ் இல்ல, வைகோ பின்னாடி இருக்கிற அரசியல் ரீதியான சப்போர்ட்டர்ஸ் வேற, தினகரன் பின்னாடி இருக்கிறவங்க அரசியல் ரீதியான பொலிட்டிக்கலைஸ்டு சப்போர்ட்டர்ஸ் கிடையாது. கம்யூனிட்டி வைஸா சப்போர்ட் பண்றவங்க அவங்கள வந்து எடப்பாடி பழனிசாமியோட செயல்பாடுகள் அவங்கள பாதிச்சிருக்கு, அவங்க கொதிச்சு போயிருக்காங்க. அதனாலதான் வந்து இங்க வந்து அந்த ஓட்டு அங்க அவருக்கு போகுமான்றது டவுட்டா இருக்கு. அப்ப அந்த ஓட்டு பழனிசாமிக்கு போகாதுன்ற போது பழனிசாமி ஆட்கள் எப்படி வந்து வேலை செய்வாங்கன்ற ஒரு கேள்வி வருது. இப்ப இதெல்லாம் நம்ம சொன்னா வந்து என்ன ஆகும்னா, இதை வந்து தினகரன் போய் சேர்ந்துட்டாருன்ற இதுல சொல்றாங்க அப்படின்ற மாதிரி ஒரு வேற மாதிரி பேசுவாங்க. நம்மளுடைய பாயிண்ட் என்ன, நம்ம ஒரு கெமிஸ்ட்ரியை தான் அதுல பேசுறோம். நம்ம ஆக்சுவலா அந்த கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகாம ஒர்க் அவுட் ஆகாதா, அதான் பாயிண்ட். எனக்கு தெரிஞ்சு அது ஒர்க் அவுட் ஆனா அது அதிசயம், ஒர்க் அவுட் ஆகாத இருக்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு ஆக்சுவலா. சார் இப்போ ஒரு பக்கம் பாக்குறோம், டிடிவி தினகரன் தொடர்ந்து இப்படி எதிராகவே பேசிட்டு வந்தாரு. இப்போ எடப்பாடி பழனிசாமி சந்திப்பீங்களா, பிரச்சாரங்கள்லாம் பரஸ்பரமா ஏற்படுமா அப்படின்னா அதுவும் பெரிய சந்தேகத்திற்கு
இடமளிக்கக்கூடிய விஷயமா இருக்கு. அப்போ இது யாருக்கு சார் வந்து எதிர்காலத்தை பாதிக்கும்? தினகரன் அவர்களுடைய அந்த கோர் அஜெண்டாவே அவருடைய கொள்கையே அதிமுக எதிர்ப்பு, குறிப்பா எடப்பாடி பழனிசாமி எதிர்ப்பு. அந்த எதிர்ப்பு மனநிலையிலிருந்து டைவர்ட் ஆகி இப்போ திருக்குறள் சொல்றாரு, இன்னா செய்தாரு ஒருத்தர் அவர் நானே நன்மை செய்திடல் அப்படிங்கிற அடிப்படையில நான் வந்து சேர்ந்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்றாருன்னா, இப்ப தினகரன் அவர்களுடைய எதிர்காலம் என்பது கேள்விக்குறியாகுமா? தினகரன் என்றதை தாண்டி அமமுகவினுடைய எதிர்காலம் வந்து மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாகும் அல்லவா? சார், விட்டு கொடுத்தவர்கள் கெட்டு போக மாட்டார்கள் சொல்றாரு தினகரன். நான் சொல்றேன், இன்னைக்கு முதலமைச்சர் கனவோட சுத்தின்னு இருக்கிறது எடப்பாடி பழனிசாமி தான். அவர் தான் விட்டு கொடுத்து எல்லாரையும் அரவணைச்சிட்டு போகணும். அவர் விட்டு கொடுக்க மாட்டேங்கிறார். அவர் இன்னும் அதே பிடிவாதத்தோட தான் இருக்காரு. அப்ப நீங்க ஏன் விட்டு கொடுக்குறீங்க? உங்களுக்கு என்ன நெசிட்டி வந்தது? பாஜக அந்த அளவுக்கு உங்களை ப்ரெஷர் பண்றான். பாஜக அந்த அளவுக்கு உங்களை ப்ரெஷர் பண்றாங்க. ஏன்னா அவங்க கூட்டணி நீங்க அஃபெக்ட் பண்ணுவீங்கன்னு ப்ரெஷர் பண்றான். நீங்க அங்க போய் சேர்ந்துட்டீங்க, வேற வழி கிடையாது. ஆனா எடப்பாடி அவரோட ஸ்டாண்ட்ல இருந்து ஒரு இது கூட இறங்கி வரல. அவரோட இதுவரையும் இறங்கி வரல. இனிமே இறங்கி வருவாரா தெரியாது. இறங்கி வரல. அப்போ நீங்க ஏன் விட்டு கொடுக்கணும்? நீங்க விட்டு கொடுக்கணும்னா அப்போ உங்க கட்சிக்காரங்க என்ன ஃபீல் பண்ணுவாங்க? உங்க கட்சிக்காரங்க எல்லாம் உங்களை ஆதரிக்கலாம். நீங்க வந்து பாஜகவோட இந்த சமயத்துல நம்ம போறது பெட்டரு அப்படின்னு நீங்க சொன்னா அவங்க ஆதரிக்க கூட செய்யலாம். ஆனா உங்க சப்போர்ட்டர்ஸ், உங்க கோர் ஓட் பேங்க் உங்களை ஆதரிப்பாங்களான்னு தெரியாது நமக்கு ஆக்சுவலா. அதனால இவருடைய நான் சொல்ற மாதிரியே எதிர்காலத்துல வந்து இவருக்கு எத்தனை எம்எல்ஏக்கள் சீட்டு வின் பண்ணுவாங்கன்னு தெரியாது. அதிமுக எத்தனை வின் பண்ணுன்னு தெரியாது. ஆனால் எடப்பாடி பழனிசாமி வலுப்பெற்றால் தினகரனுடைய பாலிடிக்ஸை வந்து அவர் க்ளோஸ் பண்ணுவார். அவர் வலுப்பெற்றால் அரசியல் ரீதியாக. தினகரன் வலுப்பெற்றால் அதிமுக எடப்பாடி தலைமையில் இருக்கிற அதிமுகவை கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்றதுக்கான வேலையில இறங்குவார். அந்த கட்சியை கைப்பற்றதுக்கான இதுல இறங்குவார். அப்போ பாஜக யாருக்கு துணைக்கும் வரமாட்டாங்க. அவங்க வேலையை பார்த்து 29 என்ன பண்ணலான்னு அவங்க 29 வரைக்கும் போயிட்டு இருப்பாங்க. அவங்க எல்லாம் வரமாட்டாங்க. அவங்களுக்கு அந்த தேர்தலோட அது முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். என்ன மிஞ்சி போனா வந்து இடி, இந்த அமலாக்கத்துறை, சிபிஐ ரைடு, இன்கம் டாக்ஸ் ரைடு எல்லாம் வேணா வராது இருக்கும், அவ்வளவுதான். மற்றபடி வந்து அவங்க இதை கண்டுக்க மாட்டாங்க. அவங்க 29 வரைக்கும் போவாங்க. இவங்க பெரும்பாலான பயங்கள் என்னவா இருக்குன்னா, இந்த அதிமுக இருக்கிறவங்களோட பயம் எல்லாம் இடி, ஐடி ரைடு, சிபிஐ ரைடு, இந்த பயம்தான் பெரும்பாலும் இவங்களுக்கு இருக்கு ஆக்சுவலா. ஏதோ ஒரு காரணத்தினால இவங்க எல்லாம் அதுல பாரதிய ஜனதாவோட ஐக்கியம் வரதுக்கு காரணமே இந்த பயம்தான் காரணம் ஆக்சுவலா. ஏதோ ஒரு பயம், அவங்களை வந்து அந்த அழுத்தம் வந்து அவங்களுக்கு கொடுக்கப்பட்டுட்டே இருக்கு ஆக்சுவலா. அதனாலதான் விலகி போன எடப்பாடி உடனே ஓடி போனார். தாவேக்கால கிட்டத்தட்ட பேசி செட்டிலாத நிலைமையில இருந்த எடப்பாடி டக்குன்னு அமித்ஷா வலைய போட்டவன்னு ஓடி போனதுக்கு காரணம் அதுதான் ஆக்சுவலா. இப்ப பாருங்க, இவரும் அதே மாதிரி தான் போயிருக்காரு. ஓபிஎஸ்சி அதே மாதிரி தான் இழுக்க பாக்குறாங்க. ஆனா ஓபிஎஸ்சிக்கு என்ன குழப்பம்னா, நம்ம தனி கட்சி ஆரம்பிச்சு போனா நம்ம அதிமுக நம்ம கிளைம் விடுற மாதிரி இருக்கும், நம்ம கேஸ் எல்லாம் வாபஸ் வாங்க வேண்டியிருக்கும். அதனால அவர் திமுக சேர்றது கூட யோசிக்கிறார். திமுக போய் சேர்றதுக்கு யோசிச்சா கூட அந்த கேஸ் எல்லாம் அடி வாங்கிடும். நீங்க திமுக தான் சேர்ந்துட்டீங்களே, இனிமே நீங்க எப்படி அந்த கட்சியில கிளைம் பண்றீங்கன்னு கேட்பாங்க ஆக்சுவலா. இப்ப எனக்கு அடுத்த கேள்வி அதான் சார். அவருடைய தீவிர ஆதரவாளராக அறியப்பட்ட வைத்திலிங்கம் ஈவன் செயற்குழு பொதுக்குழு கூட்டத்துல கடைசியா அவர் 2022ஆம் ஆண்டு என்று நினைக்கிறேன், என்னோட நினைவு சரியாக இருந்தால், அப்பொழுது போல்டாக அந்த மேடையில் ஏறி மைக்கை பிடித்து அறிவித்ததே வைத்திலிங்கம் அவர்கள் தான். இந்த பொதுக்குழு செல்லாது அப்படின்னு நம்ம அறிவிக்கிறோம்னு சொல்லி அவர் தான் வாக் அவுட் பண்ணாரு. கூட தான் பின்னாடி தான் பன்னீர்செல்வம் சென்றாரு. அப்படி முதுகெலும்பாக செயல்பட்டவர் அவரே தற்போது வெளியேறி விட்டார். ஓ பன்னீர்செல்வம் ஆதரவாளராக இருந்தவர். ஓ பன்னீர்செல்வம் அவர்களும் ஏற்கனவே திராவிட முன்னேற்ற கழகத்தில் அவர் இணைய போகிறார் என்ற கருத்துப்பட பல கருத்துக்கள் வந்து கொண்டிருந்தன. இப்பொழுது அண்மையாக பல தகவல்களும் வந்து கொண்டிருக்கின்றன. தொடர்ந்து அவருக்கு வந்து திமுக ஒரு ஆஃபர் பண்ணுது, துணை பொதுச் செயலாளர் பதவி கூட கொடுப்பதற்கு ஆஃபர் பண்ணுது அப்படிங்கிற அளவுக்கு பேசிக் கொண்டிருக்கிறார்களே, அவர் திமுகவுக்கு போவதற்கான வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்கிறதா? அவரை பொறுத்த மட்டும் ஜெயலலிதா அவருக்கு 3 தடவை வந்து, சசிகலா ஒரு தடவையும், ஜெயலலிதா 2 தடவையும், 3 முறை அவருக்கு அஇஅதிமுக முதலமைச்சர் வாய்ப்பே கொடுத்தாங்க ஆக்சுவலா. அப்படி முதலமைச்சர் வாய்ப்பு கொடுத்த உடனே என்னாச்சுன்னா, இப்ப போய் அவர் திமுக போனார்னா அந்த முதலமைச்சர், முன்னாள் முதலமைச்சர் அதே கௌரவத்தோட அதே மரியாதையோட திமுக மதிப்பாங்க, இல்லைன்னு சொல்ல வரல. ஆனால் அவருக்கு எந்த அளவுக்கு அந்த வாய்ப்புகள் அவருக்கு வரும்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா இப்போ ஒரு எம்எல்ஏவா இருக்கிறவங்க, ஒரு அமைச்சரா இருக்கிறவங்க போறாங்க திமுகவுக்குன்னா, அங்க போயிட்டு நல்லா இருக்கிற அதிமுக காரங்க, முன்னாள் அதிமுக காரர்கள் நிறைய பேர் அங்க போய் மந்திரியாகவும் இருக்காங்க, நல்லாவும் இருக்காங்க ஆக்சுவலா. இப்ப இவரும் அந்த மாதிரி எதிர்பார்த்து போகும்போது இவருடைய சீனியாரிட்டிக்கு ஏற்றபடி நீங்க அங்க கொடுக்க வேண்டியிருக்கும். அதனால அங்க வந்து ஒரு சீனியருக்கான ஒரு வாய்ப்பு வந்து இவருக்கு கிடைக்குமான்னா, அங்க மரியாதையெல்லாம் கிடைக்கும். தாவேக்கா மாதிரி மரியாதை எல்லாம் இல்லாம இருக்காது. மரியாதையெல்லாம் கொடுப்பாங்க. திமுக வந்து அந்த அளவுக்கு மரியாதை எல்லாம் கொடுப்பாங்க. எடுத்த உடனே அவர் எதிர்பார்க்கிற விஷயங்கள்லாம் அங்க நடக்குமான்னு சொல்ல முடியாது. 2வது, அங்க திமுகவுக்கு போயிட்டாருன்னா இனிமே அவர் அதிமுகவை பத்தி அவர் கற்பனை பண்ண முடியாது. அவர் போட்ட கேஸ் எல்லாமே முடிஞ்சு போயிடும். இதெல்லாம் உங்களை பத்தி நீங்க அம்மாவுக்கு எதிராக நீங்க போயிட்டீங்க,
அம்மா தீய சக்தி திமுகன்னு சொன்னாங்க, நீங்க அதுல போய் சேர்ந்துட்டீங்கன்னு அந்த பிரச்சாரத்தை அவங்க ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ வைத்தியலிங்கத்துக்கு எதிராக ஆரம்பிப்பாங்க. அந்த மாதிரி வைத்தியலிங்கத்துல போனது வந்து திமுகவுக்கு வந்து டெல்டா மாவட்டங்கள்ல அது ஏற்கனவே செல்வாக்கா தான் இருக்கு திமுக. இருந்தாலும் இன்னும் ஒரு கூடுதல் பலம். ஆனா வைத்தியலிங்கத்துக்கு என்னன்னா அந்த 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 ஒரத்தநாடு தொகுதியை மீண்டும் அவர் தக்க வைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு. இப்போ மனோஜ் பாண்டியனே சேர்ந்தாரு, ஆலங்குளத்துல மறுபடியும் போட்டி போடுவார் அவரு. அதனாலதான் அவங்களுக்கு வின் பண்ணணும், அடுத்த எலெக்ஷன்ல வின் பண்ணணும், எம்எல்ஏ ஆகணும்ன்ற அக்கறை இருக்குல்ல. அதனால அவங்க வந்து ஓபிஎஸோட இருந்தாலும் மீண்டும் அதிமுக இடையறதுக்கான வாய்ப்பு இல்லாத போது அவங்க திமுக போறாங்க. ஓபிஎஸ் பொறுத்த மட்டும் அவர் வந்து அந்த அதிமுக என்ற விஷயத்தையே மறந்துடணும். ஒருங்கிணைப்பாளர் இருந்தோம், நம்ம கேஸை போட்டோம், ஃபைட் பண்ணோம், நம்ம அதை கட்சியில போறதுக்கு ட்ரை பண்ணோம், அதெல்லாம் மறந்துட்டு அவர் திமுகவுக்கு போய் ஐக்கியமாக வேண்டிய அவசியம் இருக்கு. அப்படி அவர் போவாரா? அவர் கிட்டத்தட்ட போனார்னா எதிர்காலத்துல ஒரு நெடுஞ்செழியன் மாதிரி 2வது ரோல்ல அவர் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. எதிர்காலத்துல நெடுஞ்செழியன் மாதிரி, நெடுஞ்செழியன் 2வது ரோல்ல இருந்த செகண்டா தானே இருந்தார் அவரு. எம்ஜிஆர் டி செகண்டா இருந்தாரு, கருணாநிதி இருந்தார், அது மாதிரி இருந்தார். அது மாதிரி இருக்கிறதுக்கான ஜெயலலிதா டி இருந்தார். அந்த மாதிரி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆனா அவர் வந்து அந்த கம்ப்ளீட்டா வந்து அதிமுக என்ற சிந்தனையை வந்து அறவே விட்டுட்டு அவர் திமுக ஐக்கியமானோம். அதுல அவர் ஒரு குழப்பத்துல இருக்காரு. நம்ம வந்து அம்மாவால ஒரு இடத்துல முதலமைச்சர் ஆக்கப்பட்டோம், நம்ம இப்ப அங்க போலாமா, நம்ம போனா வந்து அந்த அந்த நம்ம வளர்ந்து வந்த இதுல எனக்கு சின்ன குறுக்கீடு சார். அவர் அதிமுகவில் முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். பிறகு அவர் தர்ம யுத்தத்தை துவங்கினார். பிறகு எடப்பாடி பழனிசாமி சேர்த்து கொண்ட பொழுதும் கூட எடப்பாடிக்கு கீழே தானே அவர் வேலை செஞ்சார். துணை முதல்வராக தானே இருந்தார். சபார்டினேட் ஃபோர்ஸா இருக்கிறது வந்து அவருக்கு பழக்கப்பட்டது தானே. அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் இருந்த போதே அவர் வந்து முதல்வராக இருந்து பிறகு அவர்கள் முதல்வரான பிறகு அவர் அமைச்சரவையில தான் இடம் பெற்றிருந்தார். எடப்பாடிக்கும் அவர் சபார்டினேட்டாக இருந்திருக்கிறார். எதிர்கட்சி தலைவராக கூட அவரை வந்து நியமிக்கல, துணை தலைவராக தான் இருந்தார்ன்ற மாதிரி நம்ம பார்க்கிறோம். அப்போ அப்படிப்பட்டவர் அவர் சபார்டினேட்டாக செல்வதில் அவருக்கு என்ன சிக்கல் இருக்க போகிறது? மேலும் இந்த சட்ட போராட்டத்தை பற்றி கூறினீர்கள். சட்ட போராட்டமும் காலம் நெடிய காலம் ஆகிவிட்டது. உடன் இருந்தவர்கள் கூட அவருக்கு சப்போர்ட் இல்லை அப்படின்ற பொழுது இனிமேலும் அந்த சட்ட போராட்டத்தை கொண்டு செல்வதில் அவருக்கு என்ன பலன் இருக்க போகிறது என்று அவர் வந்து பாப்பார்ல. நான் அதான் சொல்லிட்டு வந்தேன், நீங்க சரியா கவனிக்கல நினைக்கிறேன். நெடுஞ்செழியன் மாதிரி அவர் இருக்க வேண்டிய வாய்ப்பு கிடைக்கும்னு சொன்னேன். நெடுஞ்செழியன் சபார்டினேட்டா தானே சார் இருந்தாரு. அவரே வந்து எம்ஜிஆர் கீழையும் ஜெயலலிதா கீழையும் கலைஞர் கீழையும் தான் ஒர்க் பண்ணார். அந்த மாதிரியான ஒரு பொசிஷன் எதிர்காலத்துல வந்து ஓபிஎஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. சபார்டினேட்டா தான் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு தான் நான் சொல்ல வந்தேன். அதனால அவர் சபார்டினேட்டா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால அவர் இனிமே அதிமுக என்கிற விஷயத்த கம்ப்ளீட்டா மறந்துட்டு அங்க போய் செட்டில் ஆனவர். அவருக்கு என்ன, இப்ப அவருக்கான அரசியல் என்பது அவருடைய மகன்களுக்கான அரசியலா தான் நம்ம பாக்குறோம். அவருக்கான அரசியல் கிட்டத்தட்ட அவருக்கும் வயசாச்சு, அதிகபட்சம் இன்னொரு 5 வருஷம் பண்ணுவார பாலிடிக்ஸ். அதுக்கப்புறம் அவரு ரெஸ்ட் எடுக்க வேண்டியிருக்கும், ஓய்வு எடுக்க வேண்டியிருக்கலாம். ஆனால் அவருடைய மகன்களுக்கு ஒரு எதிர்காலத்தை வந்து ஒரு கிரியேட் பண்ண வேண்டிய அவசியம் இருக்கு. அதனால அந்த கணக்குப்படி பாத்தீங்கன்னா திமுக போய் சேர்றது அவருக்கு அட்வான்டேஜா தான் இருக்கும். ஆனால் அதுலயே கூட முடிவெடுக்கிறது ரொம்ப யோசிக்கிறார். அதுவே கூட முடிவெடுக்கிறதுக்கு ரொம்ப குழப்பமா இருக்கிறதுனால அமித்ஷாவோட பிரஷர் ரொம்ப தாங்க முடியல. வந்துடணும்னு அவரை போட்டு புரிஞ்சு எடுக்கிறாங்க. அதனால இப்படியும் போக முடியாது, அப்படியும் போக முடியாம, லெப்ட்லயும் போக முடியாம, ரைட்ல இண்டிகேட்டர் போட்டு லெப்ட்ல போகலாமா, லெப்ட்ல இண்டிகேட்டர் போட்டு ரைட்ல போகலாமான்னு யோசிச்சுட்டு இருக்காரு. அந்த மாதிரி இருக்கிற போது ஒரு குழப்பத்துலதான் இந்த கூட இருக்கிறவங்க என்ன பண்றாங்க, இந்த குழப்பம் ரொம்ப நாள் நீடிச்சா நமக்கும் வாய்ப்பு போயிடும், நம்ம என்டிஏல போனா நமக்கும் சீட் கிடைக்காது, 2 சீட் கொடுப்போம், 1 சீட் கொடுப்போம்னா எடப்பாடி அவமானப்படுத்துவாரு, அது நமக்கு தேவையில்லை, நம்ம வந்து ஒரு பெரிய கட்சியில போய் இணையலாம், திமுகல போய் இணையலாம், ஸ்டாலினுக்கு ஓரளவுக்கு நல்ல பேர் இருக்கு, அவர் மீண்டும் ஆட்சிக்கு வரதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு, நம்ம அங்க போய் இணையலான்ட்டு அவங்க நமக்கும் எம்எல்ஏக்களுக்கான வாய்ப்பு கொடுத்தாலும் கொடுப்பாங்கன்னு அங்க போய் இணையறாங்க. அது நல்ல முடிவு. அதே முடிவை வந்து ஓபிஎஸ் எடுக்க மாட்டேங்கிறார். அவருக்கு இன்னும் அந்த குழப்பம் காரணம்னா பாஜக அழுத்தம் தொடர்ந்து அவருக்கு இருந்துட்டே இருக்கு. ஏன்னா அவங்களுக்கு என்னன்னா, பாஜகவுக்கு தினகரன் ஓபிஎஸ் 2 பேரும் கூப்பிட்டுருந்தாங்கன்னா அந்த அணியில தெற்குலையும் டெல்டாலையும் அந்த கம்யூனிட்டி ஓட்டு அப்படியே வாங்கிடலாம்னு நினைக்கிறாங்க. அங்கதான் மறுபடியும் அந்த இவங்க 2 பேர் போனாலும் அந்த கம்யூனிட்டி ஓட்டு போடாது, அவங்களுக்கு அந்த அணிக்கு ஓட்டு போடாது. அது எடப்பாடி மேல கோபமா தான் இருக்கு, அதுல சந்தேகமே கிடையாது. அவங்க அப்ப வந்து எடப்பாடியை தோக்கடிக்கிறது யாருன்னு பார்த்தா அந்த அணிக்கு தான் ஓட்டு போடுவாங்க. சார், இப்போ இன்னைக்கு நடந்திருக்கக்கூடிய ஒரு பெரும் திருப்பம் அரசியல் நிகழ்வுகள் ஒரு பக்கம் என்டிஏவில் டிடி தினகரன் போயிருக்காரு, இன்னொரு பக்கம் வைத்தியலிங்கம் முன்னாள் அமைச்சர் அவர் தன்னுடைய சட்டமன்ற பதவியை ராஜினாமா செய்து டிஎம்கேல வந்து இணைஞ்சிருக்கிறாரு. இந்த 2 நிகழ்வுகள்ல வந்து யாருக்கு பெரிய அட்வான்டேஜ், யாருக்கு பெரிய டிஸ்அட்வான்டேஜா நீங்க பாக்குறீங்க சார்? திமுக கூட்டணி ஏற்கனவே வந்து அது பலமா தானே சார் இருக்கு. அதுல இருந்து யாரும் காங்கிரஸ்காரங்க கூட அது ஏதோ பேசிட்டு இருக்காங்களே தவிர ஃபைனலா வந்து திமுகவோட போற மாதிரியான ஐடியால தான் இருக்காங்க. இன்ஃபேக்ட் வந்து அதிமுக கூட்டணி இந்த மாதிரி ஆட்களை தேமுதிகவும் சாயந்தரம் பியூஷ் கோயல் நேர அம்மாவை பாக்குறதுக்கு போறாரு, எங்க
சாலிகிராமத்துக்கு பிரேமலதா அம்மாவை பாக்குறதுக்கு போறார். ஏன்னா ஓ. அமித்ஷா பிடிவாரன் போட்டாரு, பிரேமலதாக்கு பிடிவாரன் போட்டார் அமித்ஷா, வந்தே தீரணும் அப்படின்ற மாதிரி. திமுக 6 சீட் தான் கொடுத்துருக்காங்க, 6 சீட் தான் கொடுக்குறேன்ட்டாங்க. அங்க 12 சீட்டு ஒரு ராஜ்யசபா. அருப்புக்கோட்டை எம்எல்ஏ வாங்க, உங்களை வெற்றி பெற வைக்கிறது எங்களோட வேலைன்னு ராஜேந்திர பாலாஜி சொல்றாரு. யாருக்கு? விஜய பிரபாகரனுக்கு சொல்லியிருக்காரு. அருப்புக்கோட்டை உங்களுக்கு தான் தம்பி, வந்துருங்க நீங்க, நம்ம உங்களை ஜெயிக்க வச்சுறோம், கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. 12 சீட்டு ஒரு ராஜ்யசபா, அப்புறம் வந்து தேர்தல் தொகுதிகளுக்கு செலவு பணம், அப்புறம் இத்தனையோட இந்த அன்பு கட்டளையோட அமித்ஷாவோட பிடிவாரன் சேரவே வேற வழி இல்லை. பிரேமலதா வந்து இப்போ பியூஷ் கோயலை சந்திக்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. சாயந்தரம் சந்திப்பு நடந்து அது இன்னைக்கு ஃபைனலைஸ் பண்ணிடுவாங்க. அதனால பிரதமரோட அந்த 23ஆம் தேதி மீட்டிங்ல பிரேமலதா இருப்பாங்க, தினகரன் இருப்பாரு. ஓபிஎஸ் தான் குழப்பமா இருக்கு, அவர் என்ன முடிவு எடுக்க போறாரு தெரியல. அவர் திமுகவுக்கு போறாரா இல்ல வெயிட் பண்றாரான்றத பொறுத்து இருந்தா பார்க்கணும். அது நாளைக்கு வரையும் டைம் இருக்கு. நாளைக்கு அவர் ஓபிஎஸ் போனாலும் போகலாம், சொல்ல முடியாது. இல்ல அவர் அமைதி காத்துட்டு இந்த எலெக்ஷனே வேண்டாம் நான் வேடிக்கை பாக்குறேன்னு சொல்ற லெவல்ல கூட தள்ளப்படுவாருன்னு அப்படின்னு அவங்க குரூப்ல ஒருத்தர் சொல்றாரு. அவங்க கூட வேலை செய்யற ஒருத்தர் சொல்றாரு, ஓபிஎஸ் கூட, இந்த எலெக்ஷனே வேண்டாம், அமைதியா இருந்து நான் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கேன்பா அப்படின்னு, தேர்தலுக்கு அப்புறம் என்ன நடக்குதுன்னு பாத்துக்கலாம்பா அப்படின்ற அளவுல கூட அவரு திங்க் பண்றாரு சார் அப்படின்னு சொல்றாங்க. நாளைக்கு தான் தெரியும் அவர் திமுக பக்கம் முழுசா வராரா, இல்ல அப்படியே அமைதி காக்குறாரா, இல்ல அமித்ஷாவோட அவருக்கும் பிடிவாரண்ட் இருக்குதா என்பதை நாளைக்கு தான் பார்க்கணும் ஆக்சுவலா. நிச்சயமா சார். இந்த அரசியல் திருப்பங்கள் அடுத்தடுத்து நடந்திருக்கிறது. அது சம்பந்தமான உங்களுடைய தெளிவான அனலைசிஸை எங்க நேயர்களுக்கு பகிர்ந்தீங்க. ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ.